ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிரிண்டர் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஒரு பிரிண்டர்லேருந்து ஒரு சிஸ்டம்ல பிரிண்ட் எடுக்கிறோம். இப்போ ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து இப்போ வயர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. வயர்ட்ல கனெக்ட் ஆன ஒரு பிரிண்டர வயர்லெஸ்ல நம்ம எப்படி இன்னொரு சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து L130 அந்த பிரிண்டர் தான் இது. இப்போ வந்து இதில வயர்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. இது வயர்டு பிரிண்டர் தான். இந்த பிரிண்டர் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளோட அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டா கிடைக்கும். இப்ப அந்த சிஸ்டம்ல வயர்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ஆல்ரெடி தனியா உள்ள ஒரு சிஸ்டம். இப்ப இந்த சிஸ்டம்ல வந்து அந்த வயர்ல கனெக்ட் பண்ண பிரிண்டர வந்து எப்படி பிரிண்ட் எடுக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போறோம். இதுல வந்து இப்ப எந்த கனெக்ஷனுமே இல்ல. இதுல என்ன ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மட்டும் வைஃபை மட்டும் எல்லாம் சேமா இருக்கணும். இப்ப இதோட வைஃபை கனெக்ஷனும், அதோட வைஃபை கனெக்ஷனும் இப்போ ஒரு ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப பிரிண்டர் பார்த்தீங்கன்னா, வயர்டு பிரிண்டர் இந்த லேப்டாப்ல மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த லேப்டாப்ல கனெக்ட் பண்ணத எப்படி அதுல கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த சிஸ்டமோட நேம் நம்ம ரன்ல போய் டைப் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஸ்லாஷ் போட்டு லக்ஸி அப்படிங்கிறது அந்த சிஸ்டம் நேம். அந்த நேம் குடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஷோ ஆகும். நம்ம பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி ஷோ ஆகும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் குடுங்க. அதே மாரி இப்ப எந்த சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணணுமோ, அந்த சிஸ்டம்ல வந்துட்டு சேம் ப்ராசஸ் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் சம் செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். நெட்வொர்க் ஷேரிங், அட்வான்ஸ்டு ஷேரிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு அதுல பாருங்க. அதுல வந்து அட்வான்ஸ் ஷேரிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுல போயிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கணும். டேன் ஆன் இருக்கு பார்த்தீங்களா? ஆன் பண்ணிட்டு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் ஆன் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்ட் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் வந்து தேவையில்ல. அது புரொடெக்டட்ன்னு இருக்கு. அத ஆஃப் பண்ணிக்கலாம். மத்தது எல்லாமே ஆன்ல இருக்கட்டும். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணா போதும். அவ்வளோ அந்த வைஃபை கனெக்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா? அத ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ்ல அட்வான்ஸ்டு ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். அதுல போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மாத்தணும். இதெல்லாம் மாத்திட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சிஸ்டம் தான் கனெக்ட் பண்ண போற சிஸ்டம். இதுல வந்து பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கனெக்ட் ஆகல. வயர்லெஸ்ல ஒரு பிரிண்ட் மவுஸ் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. அதோட டாங்கிள் மட்டும் கனெக்ட்ல இருக்கு. இப்போ இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்லாஷ் லக்ஸி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த பிரிண்டர் ஓப்பன் ஆகும். அதுல ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் குடுங்க. கனெக்ட் குடுத்தாலே ஜஸ்ட் அது கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ எப்சான் பிரிண்டர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். L130 அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பிரிண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு அதுல வெல்கம் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுல பிரிண்ட் ஆப்ஷன் போயிட்டு பிரிண்ட் குடுக்கும்போது இந்தா வந்துச்சு பார்த்தீங்களா? இது வந்து நான் இப்ப ஆல்ரெடி வேற ஒரு சிஸ்டம்ல வயர்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறது. இந்த சிஸ்டம்ல வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. இப்ப இந்த சிஸ்டம் எங்க இருக்கு? நான் இப்ப லாஸ்ட்ல ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த சிஸ்டம் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்ப இதுல அங்க நான் பிரிண்ட் குடுத்துட்டேன். இப்ப இதுல பிரிண்ட் ஆகுது பாருங்க. வெயிட் பண்ணுங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இப்ப அங்க குடுத்த பிரிண்ட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சுங்க. இதுல என்ன ஒரு சேம்னா, நெட்வொர்க் மட்டும் எல்லாம் சேமா இருக்கணும். வயர்லெஸ் ரவுட்டர் கனெக்ஷன் வந்து எல்லாம் நெட்வொர்க் சேமா இருக்கணும். இதோட இப்ப வயர்ல கனெக்ட் பண்ணது. அதுல ரன்ல போயிட்டு இந்த செட்டிங்ஸ் மட்டும் மாத்துனீங்க அப்படின்னா, நம்ம வயர்டு பிரிண்டரையும் வயர்லெஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். எப்படி சூப்பர்ல! நம்மளுக்கு வந்து இது நல்லா யூஸ் ஆகும். பாத்துங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அது ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள ஏதாவது சிஸ்டம் இருக்கும். அங்கேருந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவ பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு போயிட்டு எடுக்கணும்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் ஆல்ரெடி இது வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஹலோ ஃபிரெண்ட்ஸ். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பிரிண்டர் இருக்கு பாத்தீங்களா? பிரிண்டரோட அந்த செட்டிங்ஸ வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிறணும். வைஃபைல ரைட் கிளிக் பண்ணி ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வைஃபைல ஷேர் பண்ணிக்கணும். அத மறந்துறாதீங்க. ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அப்பதான் ஒர்க் ஆகும். வைஃபைல ஷேர் பண்ணிறணும். அத மறந்துறாதீங்க. ஜஸ்ட் அத ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வைஃபைல பிரிண்டர் ஷேர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எந்த சிஸ்டம் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாரி வேற வீடியோஸ் எதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.